கண்ணு இப்படிலாம் போட்டால் நல்லாவே இருக்காது கண்ணு. சரி 4 பீஸ் தான், அவ்வளோதான். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. பன்னீர் ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு முந்திரி வேணும்னா முந்திரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், பன்னீர் நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும், ரப்பர் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி கொஞ்சம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பன்னீரை நெய்யில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌனி அதை ப்ரௌனி கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம செஞ்சு வதக்கி வச்ச எல்லாத்தையும் டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை அதில் ஒட்டுக்கா சேர்த்துக்கலாம். நம்ம ஒட்டுக்கா சேர்த்து வதக்கிக்கிட்டா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். தேவையானாலும் கல்லுப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட் டச் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி. கிரேவி ரெடி. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சாப்பாடுக்கும் சப்பாத்திக்கும் எல்லாத்துக்குமே ருசியாக இருக்கும். பை பாய். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.